இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நீங்கள் என் கூட ஒத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஈரான் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. இவ்வளவு இழப்புகளுக்கு அப்புறமும் இவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்டவர். ஏன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்த்தீங்கன்னா யார் வந்து சப்போர்ட் பண்ணுறா? ஜெர்மனி, அவங்க பாருங்க, இஸ்ரேலை தவிர ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, வளைகுடா நாடுகள், சவுதி அரேபியா, இஸ்லாமிய நாடுகள், இவெல்லாம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈரானுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்க? அண்ணன் திருமாவளவன், தனியரசு, கருணாசு, நம்ம கம்யூனிஸ்டுகள், அப்புறம் தமிமுன் அன்சாரி, ஜவரில்லா, இவர்களை போன்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முத்தரசன், வைகோ, வேல்முருகன். இப்போ சொல்லுங்க, நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு, அந்த கலெக்டரை கேட்ட கேள்விக்கு பதில் யாருக்கிட்டேருந்து வந்தது? சட்ட அமைச்சர் ரகுபதி தானாக சொல்லிட்டாரு, நாங்கள் தான் போட்டோம். நாங்கள் அப்படின்னு சொல்வது யார்? தமிழக அரசு. ஏன்னா சட்ட அமைச்சர் வந்து முதல்வர், துணை முதல்வருடைய ஒரு அனுமதி இல்லாமல் எதையும் வந்து ஒரு நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்பட ஒரு தடை உத்தரவு போட்டிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா தடை உத்தரவு போடணுன்னா அது காவல்துறை. காவல்துறை யாரு கீழே வருது? முதல்வர் கீழே வருது. இது வரும்போது தான் வந்து நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு? சட்ட அமைச்சராக பொறுப்பு வகிப்பவருக்கு அடிப்படை அறிவு இல்லாதது வேதனை அளிக்கிறது. அரசு தரப்பிலிருந்து இல்லை கொஞ்சம் டைம் வேணும், ஹெச்ஆர்என்சியை கன்சல்ட் பண்ணணும், அறநிலையத்துறையை, அதனால நாளன்னைக்கு போட்டிருக்காங்க. இப்போ வந்து அப்படி போடணும்னு சொன்னால், அதை போய் ஏற்றணும்னு சொன்னால் ஒன்று ஏற்றணும், இல்லை மறுபடியும் அதற்கு மேல்முறையீடுன்னு சொல்லி இழுக்கடிக்கலாம். வழக்கம் போல் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட உத்தரவுக்கு வந்து மறுபடியும் நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிறேன், இப்படி இந்த தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் இப்படியே இழுத்தடிச்சிட்டு போகலாம். இது அநேகமாக என்னை பொறுத்த வரைக்கும் இழுத்தடிக்க தான் பண்ணுவாங்க. தடை உத்தரவு இருக்கும்போது சமாதி அங்கே கட்ட விட மாட்டாங்க. அப்போ ராத்திரியாவது, நடுராத்திரியில் வந்து ஒரு உயர்நீதிமன்றத்தை வந்து எப்படியாவது நீதிபதி வந்து கெஞ்சி கூத்தாடி அவர் ஏற்பாடு செய்து அவரை ஒத்துக்கொள்ள செய்து பாமகவை வந்து வாபஸ் வாங்க வைத்து அதுக்கப்புறம் போய் முதல்வர் எடப்பாடிகிட்ட கெஞ்சி கூத்தாடி சமாதி வச்சுட்டாங்க. ரைட். இந்த சமாதி வைக்கும்போது உங்களுடைய அறிவு கரெக்டாக, அந்த காமன் சென்ஸ்ன்றது பிரமாதமாக வேலை செய்யுது, எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யுது. இந்த இந்து சம்மந்தப்பட்ட மேட்டர் அப்படின்னு வரும்போது அப்போ மட்டும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்ம வந்து இதைத்தான் நம்ம வந்து குறிப்பிடுறோம். தினமலர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்க சார். இப்போது இந்த உலக போர் மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த போரில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஈரான் போன்ற, ஈராக் போன்ற நாடுகள்லாம் வந்து பதட்டம் அடையுதோ, இஸ்லாமிய நாடுகள் பதட்டம் அடையுதோ, யுஏஇ போன்ற நாடுகள் பதட்டம் அடையுதோ இல்லையோ, தமிழகத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லா இடதுசாரி அமைப்புகள் வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கேமேனி இறந்ததுக்கு வந்து மிகப்பெரிய துக்கமெல்லாம் அனுஷ்டிச்சு, அதுவும் திமுகவில் ஒரு ஆபாச பேச்சாளர் கேள்வி எழுகிறார். அந்த இது பார்த்திங்கன்னா அந்த வீடியோலாம் நமக்கு பார்த்தா, அந்த பகல்காம் தாக்குதலுக்கெல்லாம் வந்து ஒருத்தரும் எந்த போராட்டமும் நடத்தவில்லை, எந்த ஒரு செயல்பாடும் செய்யலை. பங்களாதேஷில் இந்துக்கள் கொல்லப்பட்ட போது கூட செய்யலை, ஒன்று கூடல. இப்போ ஒன்றா கூடி இது போல ஒரு நாடகம் நடத்துகிறாரு. என்ன நினைக்கிறீங்க சார்? இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னதான் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி கொமேனி வந்து கொல்லப்பட்டு விட்டார், பல தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொமேனிக்கு பதிலாக புதிதாக அயத்துல்லாங்கிறது வந்து ஒரு கிளரிக்கல், அதாவது ஒரு
என்ன சொல்கிறது, இந்த இஸ்லாமியர்களில் வந்து அந்த மௌல்விகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது கிளரிக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த அயத்துல்லா என்பது ஒரு வம்சம். அவங்க வம்சம் வந்து இவர் நம்ம கொமேனியே வந்து 46 வருஷமாக அவர் தான் வந்து அதிபராக இருக்கார். ஆனால் சிறு வயசுல நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஈராக் போர் நடக்கும் போது இவர் பேர்லாம் அதிகமாக அடிபட்டிருக்கு இல்லையா? ஆமாம், அதான் சொன்னேன். உங்கள் சிறு வயசில், என் சிறு வயசுலேருந்து அப்படின்னா எவ்வளோ நாளான்னு பார்த்துங்க. அப்போ வந்து அந்த கொமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். பல தளபதிகள், இராணுவ தளபதிகள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. அவருக்கு பதிலாக வந்து அராஃபின்னு ஒருத்தர், அயத்துல்லா அராஃபி அப்படின்னு அந்த மௌலி ஒருத்தர் வந்து இவர் தான் வந்து அடுத்த தலைவர்னு சொன்னாங்க. 9 மணிக்கு காலையில் சொன்னாங்க, மதியானம் 3 மணிக்கு அவரை காலி பண்ணிச்சான் இஸ்ரேலில். ஏன்னா இஸ்ரேல் வந்து அவ்வளவு துல்லிய சிஐஏ வந்து தகவல் இவங்க எங்கே போகிறாங்க, எங்கே பேசுகிறாங்க, இதெல்லாம் வந்து சிஐஏ அமெரிக்க உளவுத்துறை சொல்லி இஸ்ரேல் வந்து துல்லியமாக இந்த கட்டடம் மட்டும் இல்லை, அதில் மற்றவர்களுக்கு சேதம் இல்லாமல் இந்த ஆள் இங்கே உட்காந்துருக்காருன்னா அந்த கரெக்டாக அந்த பெட்ரூமில் லெஃப்ட் சைடு இந்த அளவுக்கு துல்லியமாக போகக்கூடிய அளவுக்கு ஏவுகணையெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் அமெரிக்கா செய்வது நியாயமா, ஈரான் செய்வது நியாயமா அப்படிங்கிறது இல்லை. அவங்களோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அணு 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 ஆயுத சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு 20% தான் வந்து அவங்க வந்து இவ்வளோ தான் வச்சுக்கணும் அந்த அணு ஆயுதங்கள். ஆனால் இது வரைக்கும் வந்து ரகசியமாக 60% மேலே வச்சுருக்காங்கன்னு அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்கா சொல்லுதுன்னு சொல்கிறதுனாலே அது உண்மைன்னு சொல்ல முடியாது. இப்படி தான் இந்த ஈராக்கில் சதாம் ஹுசேன் வந்து பயாலாஜிக்கல் ஆர்ம்ஸ் வச்சுருக்காருன்னு சொல்லி அவரை போட்டு தள்ளி அங்கே ஒரு பெரிய ஒரு இதை உண்டாக்கி கடைசியில் பார்த்தா பயாலாஜிக்கல் ஆர்ம்ஸே இல்லை. ஆனால் நம்ம அமெரிக்காவை வந்து நம்ம ஆதரித்து பேசலை. ஆனால் இதில் வந்து அமெரிக்கா, இஸ்ரேல் இவர்கள் ஒரு பக்கமும், அந்த பக்கம் ஈரான் ஒரு பக்கமும் இருக்கும்போது இது ஒரு வித்தியாசமான விஷயம். பட் இப்போ வந்து இந்த 2 பேரில் வந்து யார் வந்து எந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா, இது வரைக்கும் ஈரானில் வந்து ஒரு 555 பேர் செத்து போயிருக்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பல இடம் டேமேஜ் ஆகிருக்கு. ஒரு பள்ளிக்கூடம் கூட, அது வந்து இஸ்ரேலில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று போயிருக்கு. இந்த மாதிரி 2 பக்கமும் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. தொடக்க பள்ளி 40 பேர் வேணுமோ. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் என் கூட ஒத்துப்பீங்களா மாட்டிங்களான்னு எனக்கு தெரியல, ஈரான் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது இவ்வளோ இழப்புகளுக்கு அப்புறமும், இவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்ட பிறகு. ஏன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்த்தீங்கன்னா யார் வந்து சப்போர்ட் பண்ணுறா? ஜெர்மனி, அவங்க இஸ்ரேலை தவிர ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, வளைகுடா நாடுகள், சவுதி அரேபியா, இஸ்லாமிய நாடுகள், இவெல்லாம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈரானுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? அண்ணன் திருமாவளவன், தனியரசு, கருணாசு, நம்ம கம்யூனிஸ்டுகள், அப்புறம் தமிமுன் அன்சாரி, ஜவரில்லா, இவர்களை போன்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முத்தரசன், வைகோ, வேல்முருகன். இப்போ சொல்லுங்கள், கண்டிப்பாக ஈரான் தான் மிகப்பெரிய ஈரான் அநேகமாக இருக்கிறது. அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குள்ள சாயந்தரத்துக்குள்ளே பஸ் ரெடி பண்ணிவிடுவாங்க ஈரானில் உள்ள தமிழர்களை மீட்பதற்காக. அந்த பஸ் வந்து உங்களுக்கு எனக்கும் தெரியும், அது செங்கல்பட்டு தாண்டி போகிறதுக்குள்ளேயே டயர் கழண்டி போய்டுன்னு தெரியும். ஆனால் அதுக்கு மாலையெல்லாம் போட்டு பூசி அது வந்து பண்ணிடுவாங்க. இது தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒரு நாடகம். நீங்கள் வந்து கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசுகிறீங்கல்ல, திருமாவளவன் பேசியிருக்காரு. ஈரான் அவங்க வந்து இந்த மாதிரி இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குவதை வந்து இந்தியா வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாதுன்னு பேசுகிறாரு. இதுடைய உள்கருத்து என்னங்கிறத பார்க்கணும். முதல்ல வந்து ட்ரம்ப் வேற, பிரதமர் மோடி வேற. ட்ரம்ப் வந்து ராயபுரத்தில் வட சென்னையில் வந்து 2 ரவுடி குரூப் ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க 2 பேருக்கு நான் தான் சமாதானம் பண்ணி வச்சேன்னு சொல்லக்கூடிய ஆள். ஆமாம், அவர் சொல்லுவார். பிரதமர் மோடி அப்படியெல்லாம் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரும் போது கூட அமைதியாக செய்ய வேண்டியதை செய்தாரே தவிர எதையும் வந்து வெட்டி விளம்பரம்லாம் பண்ணல. இன்னொன்று, இதில் உள்ள சிக்கல்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்த சிக்கல்கள். மத ரீதியான, நாடு அந்த இன ரீதியான சிக்கல்கள். என்னென்ன அணு ஆயுதம் இருக்குது இல்லை, அவன் ஒழிச்சு வச்சிருக்கானா இல்லையா நமக்கு தெரியாது. அமெரிக்கா சொல்கிறது உண்மையா நமக்கு தெரியாது. அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு, இஸ்ரேல் யூத நாடு, ஈரான் இஸ்லாமிய நாடு. ஈரானுக்காக இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ பேரும் குரல் கொடுக்குறாங்க. இந்த இஸ்லாமியர்கள், ஈரான் இஸ்லாமியர்கள் என்பவர்கள் யார் என்றால் இவர்கள் ஷியா பகுதியை முஸ்லீம் சேர்ந்தவர்கள். இவங்க யாரை தாக்குறாங்க? இஸ்ரேலை தாக்குறாங்க, யூதர்களை தாக்குகிறார்கள். ஒரு பக்கம் அது அமெரிக்க பேஸ், அது அவங்களுடைய டிஃபென்ஸ் இராணுவ எங்கே? சவுதி அரேபியாவில்
வளைகுடா நாடுகளில் துபாய் மற்றும் அபுதாபி போன்ற நாடுகள்லாம் வந்து ஜோர்டான் போன்ற நாடுகளில் அமெரிக்கா பேஸை தாக்குறதா சொல்லி அந்த நாடுகளையே தாக்குறாங்க. அந்த நாடுகளில் யார் இருக்காங்க? இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க பெரும்பாலும். நம்ம இந்தியர்கள்லாம் இருக்காங்க. அந்த நாடு அந்த இஸ்லாமிய நாடு. ஆனால் அவர்கள் சன்னி முஸ்லீம்கள். அப்போது ஷியா முஸ்லீம்கள் ஒரு பக்கம் வந்து யூதர்கள் கிறிஸ்தவர்களை தாக்குகிறார்கள், இன்னொரு பக்கம் வந்து சன்னி முஸ்லீம்களையே இஸ்லாமியர்களே பாகிஸ்தானே அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? 2 பேருக்குள்ள தாக்குது. பாகிஸ்தான் அவங்க மசூதி இவங்க தாக்குறாங்க, இவங்க மசூதி அவங்க தாக்குறாங்க. இதை தவிர மூணாவது அகமதியான் இருக்கான், அவன் முஸ்லீமே இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க. ஆமாம், அகமதியா வந்து இஸ்லாமியர்லேயே கணக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இப்போ இந்தியாவில் போரா முஸ்லீமை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க. இல்லைங்க, இப்போ கூட தமிழ்நாட்டில் கூட வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் அவர்களுடைய பரிந்துரையில் வந்து முதல்வர் என்ன பண்ணிட்டாரு, சன்னி முஸ்லீம் வழக்கமாக 90% இந்தியாவில் வந்து சன்னி முஸ்லீம்கள், தமிழ்நாடு உட்பட. இந்த ஷியா மற்றவங்களாம் வந்து ரொம்ப சிறுபான்மை. இதில் தியோபந்துன்னு ஒரு பிரிவு, அது சாதின்னு சொல்கிறத விட ஒரு பிரிவு இஸ்லாமியர்கள். அதை சேர்ந்த உஸ்மான் மொய்தீன் ஒருத்தர் வந்து தலைமை காஜியாக வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டாரு முதல்வர் ஜவஹர்லாவுடைய பரிந்துரையில். அவர் கூட வர முடியல போன்று அவர் இப்போ வந்து மாட்டிக்கிட்டு மெக்கா போனார், அவர் வர முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க, அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்க வந்து ஷியா முஸ்லீம்கள் சன்னி முஸ்லீம்களை, அதாவது வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய சன்னி இஸ்லாமியர்களை தாக்குகிறார்கள். அவர்கள் யூதர்களை தாக்குகிறார்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களை தாக்குகிறார்கள், கிறிஸ்தவர்களும் யூதர்களுமா சேர்ந்து ஷியா இஸ்லாமியர்களை தாக்குகிறார்கள். அதே சமயத்தில் அவர்கள் சன்னி இஸ்லாமியர்களான இந்த வளைகுடா நாடுகளை பாதுகாக்கிறார்கள். யார்? கிறிஸ்தவர்களும் யூதர்களும். இந்த அரசியல் சிக்கலான அரசியல். சரி, இதில் வந்து இந்தியா திரும்ப கேட்குறாரு, இந்திய பிரதமர் அமைதியாக இருக்கிறார், இரங்கல் தீர்மானமாக இதுவரை அனுப்பலன்னு வேற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, முன் வச்சுருக்காங்க. இங்கே ஈரானில் உள்ள வீடியோலாம் பாருங்கள். கொமேனியுடைய கொடுங்கோல் ஆட்சி முடிந்தது என்று அங்கே உள்ள மக்கள், ஜனநாயகத்தை விரும்புபவர்கள் அந்த கொமேனியுடைய கொலையை வந்து கொண்டாட்டமாக வந்து கொண்டாடுகிறார்கள். 46 ஆண்டு காலம் வந்து நீங்கள் கொஞ்சம் வரலாறு தெரியணும். ஆனால் நம்ம நாட்டிலுக்கு 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வரலாறே இங்கே தமிழ்நாட்டில் வந்து புரியாது. 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் அது வந்து இஸ்லாமிய நாடே இல்லை, பாரசீக நாடு, பர்ஷியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அது ஒரு தனி, அது அவர்கள் பாரசீக நாடு. அங்கே இஸ்லாமியர்கள் வந்து அவர்களை கொத்து கொத்தாக லட்சக்கணக்கில் அவர்களை வந்து கொலை செய்து அந்த நாட்டை ஆக்கிரமித்து இஸ்லாமிய நாடு ஆக்கினார். எப்படி இந்து நாடாக இருந்த இந்தியாவை ஒரு காலத்தில் முகலாயர்கள், அதுக்கப்புறம் வெள்ளையர்கள், இப்படி வரிசையாக, முகலாயர்கள்னு சொல்லும்போது அதிலேயே பல வம்சங்கள், கில்ஜி வம்சம், அந்த வம்சம், இந்த வம்சம் வரிசையாக வந்து அப்புறம் பாபர் வம்சம் இப்படி வந்ததோ அந்த மாதிரி அங்கே போனோம். ஸோ இதில் வந்து இப்பொழுது உள்ள அந்த ஈரானில் உள்ள இஸ்லாமியர்களிலேயே இந்த அயத்தொல்லா என்கிற அந்த வம்சம், அது ஒரு கிளரிக் வம்சம், அந்த வம்சத்தின் இதோடு அழிஞ்சதுன்னு சொல்லி அவர் கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வந்து கொடுங்கோல் ஆட்சி நடத்தினார்கள். அயத்துல்லா வம்சத்தினர், குறிப்பாக கொமேனி, இவரே தான் 46 வருஷமாக இருக்காரு. அந்த இவருடைய அந்த கொடுங்கோல் ஆட்சி முடிந்தது என்று அங்கே கொண்டாடுபவர்கள் வேறு இனத்தவர்கள் இல்லை, வேறு மதத்தவர்கள் இல்லை, ஒரிஜினல் ஈரானை சேர்ந்த இஸ்லாமியர்கள் தான். சார், கார்த்திக் சிதம்பரமே இது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நான் வந்து எதிர்க்கல, அங்கேயே வந்து அராஜகமான ஆட்சி தான் நடைபெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம், காங்கிரஸ் சேர்ந்த கார்த்திக் சிதம்பரமே அதை சொல்லியிருக்கேன். இல்லை, இப்போ நம்ம ரெண்டாவது என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்தியா வந்து பெட்ரோல், டீசல், அதாவது எண்ணெய், இது வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்குகிறது ஒரு பகுதி, ரஷ்யாவிலிருந்து வாங்குகிறது, வளைகுடா நாடுகள், சவுதி அரேபியா, துபாய், அங்கெல்லாம் இந்த வளைகுடா நாடுகள்லேருந்து வாங்கிடுது, ஈரானிடமிருந்தும் வாங்குகிறது. ஈரான் வந்து டேரெக்டாக இந்தியன் ருப்பியை வாங்கிட்டு வரான், டாலர் மூலமாக வாங்காமல். ரஷ்யா வந்து ரூபிளில் டீல் பண்ணுறான். இப்படியெல்லாம் வந்து வருது. இப்போ இந்தியா வந்து ஈரான் பக்கம் சாய்ந்தால் அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகள் இந்தியாவுக்கு எண்ணெய் அனுப்புவதை நிறுத்திடுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணால், ஈரான் வந்து ஈரானில் இப்போ கொமேனி இல்லைன்னா நாளைக்கு ஒரு பமேனி வராரு, யாரோ ஒரு ஜனநாயக ரீதியாகவோ இல்லை வேற ஒருவருடைய ஆட்சி வரலாம், யாரோ ஒருத்தர் ஆட்சிக்கு வரதான் செய்வாங்க. அப்படி வரும்பொழுது இந்தியா வந்து அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுச்சு, ஆனால் நாங்கள் இனிமேல் சப்ளை பண்ண மாட்டோன்னு. இப்போ ஈரான் சப்ளை பண்ணல, அமெரிக்கா பண்ணல, வளைகுடா நாடுகள் பண்ணலன்னா ரஷ்யா மட்டும்தான். அப்போ என்ன ஆகிடும்? ரஷ்யாவோட பண்ணால் அமெரிக்கா வந்து கோச்சிக்குது,
இது வந்து ரொம்ப ஒரு இடியாப்ப சிக்கல் உள்ள விஷயம். இந்த சமயத்தில் இதுக்குள்ளே பூராமல் ஒதுங்கி இருப்பது தான் புத்திசாலித்தனம். நான் என்ன கேட்குறேன், இதே மாதிரி சீனா வந்து இது வரைக்கும் வாய் திறந்துதா பாருங்கள். இந்த 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 ஈரான் பக்கமாகவோ இல்லை வந்து இவர்களுக்கு சாதகமாகவோ ரெண்டு பக்கமே பேசலை சீனா. இங்கே உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு தோழர்கள்லாம் வந்து அதை பற்றி பேசுவாங்களா? சீனா ஏன் ஒதுங்கி இருக்குன்னு. ஏன்னா சீனாவும் வந்து இதே கணக்கு தான் பண்ணுது. இது வந்து ரொம்ப இதில் வந்து மதமும் உள்ள இருக்குது, இஸ்லாம் மதத்துக்குள்ளே உள்ள பிரிவுகளும் இருக்குது. இதை தவிர அணுகுண்டு இருக்குது இல்லைங்கிற ஒரு அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கலாம். இப்படி வந்து இது வந்து மதம், இனம், ஒரே இனத்துக்குள்ள ஒரே மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இரண்டு, அதாவது அயத்துல்லா வம்சத்துடைய ஆட்சி, அதை எதிர்த்த ஆட்சி இப்படி இருக்குது. அந்த பக்கம் அது குழந்தைகளை இப்போ இவங்க இந்த ஈரானில் வந்து தளபதிகள் கொல்லப்பட்டார்கள், கொமேனி கொல்லப்பட்டார். அங்கே இருக்கிறவனே சந்தோஷமாக இருக்கான். சரி, ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு அதிபர் கொல்லப்பட்டார் அப்படின்னு வந்து சொல்லணும்னா, அங்கே இஸ்ரேலில் வந்து ஒரு 40 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போவும் வந்து நெத்தன்யாகுடைய இடத்தை வந்து குறிவைத்து எப்போ வேணாலும் தாக்கலாம், எப்படி வேணாலும் நிகழலாம். ஸோ இந்த போர் வந்து நிற்க வேண்டும். இப்போ அப்படி பார்க்க போனால் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அடிச்சுக்குது, ரெண்டு பேரும் போர். ஒரு சிறு இந்த அளவுக்கு இல்லைனா கூட சிறு அளவில் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவங்க 55 பேர் அடிச்சுட்டான்றான், அவன் 8 பேர் 12 பேர் அடிச்சுட்டான்றான். இருவருமே இஸ்லாமியர்கள் தான். அப்போ இந்தியா வந்து யாரை வந்து சப்போர்ட் பண்ணும்? இந்தியா ஆப்கானிஸ்தான் வந்து இடிபாடுகள்லாம் ஆகி நாடே வந்து பாழாகி விட்டது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் உண்டான அந்த பிரச்சனையில் வந்து ஆப்கானிஸ்தான் பல வருடங்கள் வந்து பிரச்சனையாகி அதிலிருந்து அமெரிக்கா வந்து அங்கேருந்து வெக்கேட் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பள்ளிக்கூடம் கூட இல்லை, ஒரு கட்டமைப்பெல்லாம் எதுவும் இல்லை, பிரிட்ஜ் இல்லை, சாலைகள் இல்லைன்னும் போது இந்தியா போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுது. அதில் வந்து அரசியல் சாதுரியமும் இருக்குது. ஏன்னு கேட்டால் நம்ம பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கு பதிலாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அடித்தா சரிப்பா நீங்கள் போயிடலாம், பிரச்சனை இல்லாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சார், இப்போ உளவுத்துறையே வந்து இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அந்த பகுதிகளெலாம் வந்து, ஜம்முவில் கூட கிடையாது, காஷ்மீர் போன்ற பகுதிகளில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள் துவங்கியிருக்காங்க. கோமேனியோட மரணத்தை ஒட்டி அங்கெல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கர்நாடகாவில் இருக்கிற அலிப்பூர், அங்கே ஒரு காலத்தில் வந்து கோமேனி வந்துட்டு போயிருக்காரு, நாங்களாம் ஷியா முஸ்லீம்ஸு அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்து பதட்டமான சூழ்நிலையாக இருக்குது. எங்கேயோ ஒரு தலைவர் இழந்த காரணத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவில் ஒரு மத கலவரத்தை உருவாவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மறைமுகமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எப்படி சார் பார்க்க? இல்லை, இது வந்து இஸ்லாமியர்களுக்குள்ள அப்படி பார்க்க போனால் இந்தியாவில் உள்ள, அதான் நான் சொன்னேன், இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 90% சன்னி முஸ்லீம்கள். இப்போ கொல்லப்பட்டது கொமேனி வந்து ஷியா. ஈரான்னாலே ஷியா தான். கொமேனியாக இருந்தாலும் சரி, இல்லை கொமேனிக்கு எதிரான வந்து மற்றவர்கள் ஜனநாயகத்தை விரும்புவர்களாக இருந்தாலும் அவர்களும் ஷியா தான். அவங்க மொத்தம் ஷியா வம்சத்தை இந்த இனத்தை சேர்ந்தவர்கள். அப்போது இந்தியாவில் உள்ள 90% சன்னி முஸ்லீம்கள் இங்கே உள்ள ஷியாக்களை அடிக்க ஆரம்பித்தார்கள் என்றால் அது அந்த இஸ்லாமிய மதத்துக்குள்ளேயே ஒரு கலவரமாக வரும். அப்போ அப்படி வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதை மாதிரி இன்றைக்கி வந்து ஷியா சன்னின்னு வந்து யாரும் வந்து எந்த ஷியா தலைவர் வந்து சன்னிக்கு எதிராகவோ சன்னி தலைவர் வந்து ஷியாவுக்கு எதிராகவோ இந்தியாவில் யாரும் வந்து பேட்டி கொடுக்கல, எதுவும் பேசலை. பேசுகிறதெல்லாம் யார்? இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள், அரசியல்வாதிகள். அதாவது மோடி அல்லது பாஜக அரசுக்கு எதிரான ஒரு நிலையில் இருப்பவர்கள் தான் வந்து இதை பேசுகிறாங்களே தவிர எந்த ஒரு மௌல்வி வந்து இஸ்லாமிய மௌல்வி ஷியா யாராவது பேசியிருக்காங்களா சன்னிக்கு எதிராக? இல்லை சன்னி முஸ்லீம்கள் வந்து ஈரான் வந்து ஷியா, கொமேனி வந்து செய்ததெல்லாம் கொடுங்கோல்னு இஸ்லாமிய அவங்க யாருமே பேசலை. பேசுகிறதெல்லாம் திருமாவளவன், வன்னியரசு, கருணாசு, தனியரசு, மார்க்சிஸ்ட் கட்சி, இதெல்லாம் இந்த உள்ளூர் அரசியலுக்காக நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக இருக்கணும். இப்போ சொல்லுங்கள், இவங்க எல்லாரையும் தனித்தனியாக கூப்பிட்டு நீ இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக இருக்கேன்னா கொமேனிக்கு சாதகமாக, கொமேனிக்கு எதிராக இருக்கும் ஈரானில் இருக்கும் மற்ற ஷியா முஸ்லீம்களுக்கு சாதகமாக, இல்லை இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் சாதகம்னா ஷியாவுக்கா, இல்லை 90% இந்தியாவில் இருக்கக்கூடிய சன்னி முஸ்லீம். ஏன்னா வளைகுடா நாட்டில் துபாய் அபுதாபியில் இருக்கிறவங்களாம் யார்? சவுதி அரேபியாலாம் சன்னி முஸ்லீம். இவர்களுக்கா? நீ யூதர்களுக்குன்னு வேணாம். இப்போ கிறிஸ்தவர்கள், அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்தவத்தை அடிப்படையாக கொண்ட நாடு. இப்போ விஜய் கிட்ட கேட்போம், அமெரிக்கா சரியா, கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுவது சரியான்னு. ஸோ இப்போ எல்லாரும் வந்து இந்த விஷயத்தில்
அமைதியாக இருந்தால்தான் வந்து சாதுரியம் என்பது வந்து ஒரு அரசியல். ஏன்னு கேட்டால் இதில் வந்து மதமும் அந்த இனம் மதம் அந்த மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகள் இது எல்லாமே வந்து அடங்கியிருக்கு. இதில் யார் வந்து எவ்வளோ வலிமை அப்படின்னு சொல்லும்பொழுது நிச்சயமாக அமெரிக்காவுடைய வலிமை அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக உலக அளவில். சார். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்துக்கு வரும் திருப்பரங்குன்றம். சரிங்க. தொடர்ந்து வந்து திமுக அரசாங்கம் வந்து குட்டுப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக ஜி.ஆர். சுவாமிநாதன் சார்பாக பயங்கரமான குட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதில் இன்னும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம கலெக்டர் கூட மன்னிப்பு கேட்டிருக்கார். எனக்கு வந்து சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி கலெக்டர் பிரவீன்குமார் அப்பியராய் மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார். அதிமுக என்ன சொல்லியிருக்குன்னா, ஆட்சியாளர் செய்யக்கூடிய தவறுகளை வந்து இந்த அரசு அதிகாரி மேலே அவங்க சுமத்திடுறாங்க. ஸோ அரசு அதிகாரிகள் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரகுபதி அவர் ஒரு போன ஜனவரி 7ஆம் தேதி சில பேட்டிகளை கொடுத்துருந்தார். வந்து அது நம்ம நாளிதழில் வந்து பதிவாச்சு. அதை வந்து மேற்கோள் காட்டி தான் நீதிபதி பேசியிருக்கார். ஸோ இந்த நீதிபதி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இவர் இவ்வளவு பேசியிருக்காரு, நீதிமன்ற விஷயங்கள்லாம் மீறி இருக்காரு அப்படின்னு விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரகுபதியோட செயல்பாடு, தமிழக அரசின் செயல்பாடு மிகவும் மோசமான சூழ்நிலை இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? மாண்புமிகு நீதிபதி வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது ரகுபதி பேர்லேயும் அவதூறு வழக்கு வந்து அவர் பேர்லேயும் போடணும்னு சொல்லி பரமசிவன் ஒருத்தர் வந்து வழக்கை தொடுத்திருந்தார். அதை எடுக்கும்போது தான் இதை பற்றி பேசும்போது ஜனவரி 7 அன்னைக்கு வந்து அமைச்சர் பேசுனது வந்து ஒரு நம்ம வெளிப்படையாகவே பேசுவோமே, தினமலர் உள்ளிட்ட பல பத்திரிகைகள் வந்திருக்கு. தினமலரை குறிப்பிட்டு தான் அதை வந்து பேசியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பேசியிருக்காரு, கிராமத்தில் வந்து சுடுகாட்டில் தான் வந்து பிணத்தை எரிக்கணும்னா சுடுகாட்டில் தான் எரிக்கணும். அது மாதிரி தீபம் எங்கே ஏற்றணுமோ அதுதான் தீபம் ஏற்றணும். எதையும் வந்து மத உணர்வுகளை புண்படுத்துவது என்பதை வேண்டுமென்றே செய்தார் போல தான் அந்த பேச்சு இருந்தது. அப்போவே பத்திரிகையில் வந்தது, விமர்சனத்துக்கு உள்ளானது. அதுக்கப்புறம் இப்போ இந்த கலெக்டர் வந்து மன்னிப்பு கேட்டார். அதுக்கு முன்னால் கமிஷனர் மன்னிப்பு கேட்டார். அவர் கேட்டது கடைசியாக வந்து இதுக்கு முன்னால் ஹியரிங்கில் வந்து அவர் என்ன சொன்னார், ஜிஆர்எஸ் அவர்கள் நீதிபதி அவர்கள் வந்து, நீங்கள் நீதிமன்ற உத்தரவு 5 பேரையோ 10 பேரையோ அனுப்பணும்னு சொல்லி போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் தடை உத்தரவு போட்டீங்க 144. நீங்களாக போட்டிங்களா, யாராவது சொல்லி போட்டிங்களா? யாராவது சொல்லி போட்டிங்கன்னா யார் சொல்லி போட்டீங்க? இதான் அவர் கேள்வி. அவர் வந்து இன்னார் சொல்லி போட்டார்னு வந்து அரசியல்வாதியை காட்டி கொடுக்க முடியுமா அதிகாரிகள்? அது என்றைக்குமே எந்த ஆட்சியிலையும் சாத்தியம் இல்லை. ஆனாலும் வந்து அதெல்லாம் விட்டுருங்க, நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டார். ஆனால் எங்கே பிரச்சனைனால், வாண்டனாக வந்து சட்ட அமைச்சர், அவர் தான் நீதிமன்றத்துக்கெல்லாம் பொறுப்பு, சட்ட அமைச்சர் ரகுபதி வாண்டனாக வண்டியில் ஏறினார். அவர் என்ன சொன்னார், இப்போ அப்புறம் இந்த நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகு தான் 144 போடப்பட்டது. அது வந்து ஏன் வந்து போடப்பட்டது என்றால், நாங்கள் போட்டோம் என்ற, எப்படி அந்த வார்த்தையை கவனிங்க, அவருடைய வார்த்தை போட்டோம் என்றால் இதுவே ஒரு வழக்கமாகிவிடும் வருடம். அதாவது இந்துக்கள் வந்து அந்த தீபத்தூணில் தான் ஏற்றணும்னு கிளைம் பண்ணுவாங்க. ஏற்றிட்டு போகிறாங்க, தர்காவுக்கு வெளியில் தானே இருக்குது. இது யாருக்கும் அங்கே உள்ள அடிப்படையில் வந்து எந்த இஸ்லாமியரும் வந்து இந்த தீபத்தூண் ஏற்றக்கூடாதுன்னு சொல்ல நிறைய பேட்டிகளில் வந்து தாராளமாக ஏற்றலான்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்பொழுது அரசியல்வாதிகள் தானே இதை வந்து தூண்டி விடுறது. அப்போ நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு, அந்த கலெக்டரை கேட்ட கேள்விக்கு பதில் யாருக்கிட்டேருந்து வந்தது? சட்ட அமைச்சர் ரகுபதி தானாக சொல்லிட்டார், நாங்கள் தான் போட்டோம். நாங்கள் அப்படின்னு சொல்வது யார்? தமிழக அரசு. ஏன்னா சட்ட அமைச்சர் வந்து முதல்வர் துணை முதல்வருடைய ஒரு அனுமதி இல்லாமல் எதையும் வந்து ஒரு நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்பட ஒரு தடை உத்தரவு போட்டிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா தடை உத்தரவு போடணுன்னா அது காவல்துறை யாரு கீழே வருது? முதல்வர் கீழே வருது. இது வரும்போது தான் வந்து நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு, சட்ட அமைச்சராக பொறுப்பு வகிப்பவருக்கு அடிப்படை அறிவு இல்லாதது வேதனை அளிக்கிறது. அது அவர் வந்து சொன்னது வந்து அவருடைய அந்த கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்காரு. நம்ம வெளியிலேருந்து பொதுவாக பேசுகிறோம். அப்படி பார்க்க போனால் எத்தனை அமைச்சர்களுக்கு அந்த அடிப்படை அறிவுலாம் இருக்குது. அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தா வேறு மாதிரி தெரியுதே. சட்ட அமைச்சருக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிளாக இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு நீதிபதி சொல்கிறது. ஆனால் நீதிபதி இதை பற்றி மட்டும்தான் பேச முடியும். ஏன்னா அவர் வந்து இந்த வழக்கை பற்றி மட்டும்தான் பேச முடியும். அதனால் வந்து இது வந்து அதிர்ச்சியாக இருக்கிறது, வேதனை அளிக்கிறது. என்ன அடிப்படை அறிவு? ஒரு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு அதை நீங்கள் வந்து என்ன ஒரு மேல்முறையீடுக்கு போகலாம், ஒரு அமர்வுக்கு, இல்லை வந்து ரிவ்யூன்னு சொல்லுவாங்க, அந்த ரிவ்யூவுக்கு போகலாம். இதை தவிர
நீங்களாக வந்து அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ வந்து நீதிமன்றத்திற்கு எதிராக அதற்கு எதிர்வினையாக நீங்கள் வந்து எந்த ஒரு இதை வந்து நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. நீதிமன்ற உத்தரவு வந்து உங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மேல்முறையீடு போக முடியும். ரெவ்யூன்னு சொல்லுவோம், இல்லை அப்பீல்னு சொல்லுவோம். ரெண்டுக்குள்ளே ஒன்று, ரெண்டும் டெக்னிக்கலி டிஃப்ரெண்ட். இதுதான் பண்ண முடியுமே தவிர அது கூட ஒரு சட்ட அமைச்சருக்கு தெரியவில்லையான்னு கேட்குறாரு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் உத்தரவு போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? வேண்டுமென்றே நீங்கள் வந்து இப்போ ரகுபதியை பிடிச்ச நல்ல காலம் அவர் வந்து அவர் பேர்லேயும் அவதூறு வழக்கை வந்து அட்மிட் பண்ணாமல் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அவர் 15 நிமிஷத்தில் முதல்ல வந்து நீங்கள் வந்து யாரை அந்த தீபத்தூணில் 5 பேர் ஏற்றுறது முடியுமா முடியாதான்னு சொல்லுங்கள். மொழி நிர்வாகி உட்பட சொல்லியிருக்காங்க. அதான் அதாவது நீதிமன்றம் சொல்லும் 5 பேர் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் யார் வந்து அப்ளிகேஷன் பெட்டிஷன் போட்டாங்களோ ராம ரவிக்குமாரோ யாரோ அவங்க. அப்போது அரசு தரப்பிலிருந்து இல்லை கொஞ்சம் டைம் வேணும், ஹெச்ஆர்என்சியை கன்சல்ட் பண்ணணும் அறநிலையத்துறையை, அதனால நாளை நீங்கள் போட்டிருக்காங்க. இப்போ வந்து அப்படி போடணும்னு சொன்னால் அதை போய் ஏற்றணும்னு சொன்னால் ஒன்று ஏற்றணும், இல்லை மறுபடியும் அதற்கு மேல்முறையீடுன்னு சொல்லி இழுக்கடிக்கலாம். வழக்கம் போல் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட உத்தரவுக்கு வந்து மறுபடியும் நான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறேன், இப்படி இந்த தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் இப்படியே இழுத்தடிச்சிட்டு போகலாம். இது அநேகமாக என்னை பொறுத்த வரைக்கும் இழுத்தடிக்க தான் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நேற்று நடந்த இந்து முன்னணி அவங்கெல்லாம் இந்து கிரிவலம் போயிருக்காங்க. கிரிவலம் போனதில் சில லட்சம் பேர் போயிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு விதத்தில் வந்து இவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும், மோடி அவர்கள் வந்து பூர்ணச்சந்திரன் ஒரு மனைவியை சந்தித்து பேசுறது கூட ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருக்கு. அவர் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆமாம். இப்போது அந்த நீதிமன்றம் நீதியரசர் வந்து வேதனை அளிக்கிறது அடிப்படை அறிவு கூட இல்லாததுன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு அடிப்படை என்ன கொஞ்சம் சிறிது வேறுபடுறேன். நீதிபதி சொல்கிறது வந்து நான் வந்து அவதூறாக பேசலை, நான் கொஞ்சம் அவர் சொல்கிறதையே நான் வேறு விதமாக இன்டர்பிரட் பண்ணுறேன். இவங்களுக்கு அடிப்படை அறிவு இல்லாமலாம் இல்லை, வேண்டுமென்றே செய்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. இது நீதிமன்ற கருத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் என்னுடைய ஒரு மீடியா 48 வருடங்களாக மீடியாவில் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, ஏங்க மெரினாவில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பாமக அன்புமணியோடைய அப்ளிகேஷன் அது பெட்டிஷனை வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே யாரையும் இங்கே வந்து சமாதி கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு போட்டாங்க. இதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இறக்கிறார் அந்த சூழ்நிலையில். அப்போ என்ன பண்ணாங்க, ராத்திரியோட ராத்திரியாக பாமகட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்க. எப்படி? நள்ளிரவில் நீதிபதியின் வீட்டில் விடிகாத்தால 2 மணிக்கோ என்னமோ அவர் வீட்டில் வந்து வழக்கறிஞர்களை வரவழைத்து நீதிபதியை எழுப்பி அவரையும் வந்து அக்செப்ட் பண்ண வைத்து பாமக வந்து அந்த விட்ராயல் வாபஸ் வாங்குறத போட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அப்பொழுது முதல்வராக இருந்த எடப்பாடி அவர்களை பார்த்து, ஏன்னா வெறும் தடை மட்டும் நீங்கன்னா பத்தாது, இடம் கொடுக்கணும். அது யார் கொடுக்க முடியும்? அந்த முதல்வர் ஆட்சி தான் கொடுக்க முடியும். அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு வாங்கினீங்க. அப்போ அந்த அடிப்படை அறிவு கரெக்டாக வேலை செய்யுதில்ல, தெரியுதில்ல. தடை உத்தரவு இருக்கும்போது சமாதி அங்கே கட்ட விடமாட்டாங்க. அப்போ ராத்திரியாவது நடுராத்திரியில் வந்து ஒரு உயர்நீதிமன்றத்தை வந்து எப்படியாவது நீதிபதி வந்து கெஞ்சி கூத்தாடி அவர் ஏற்பாடு செய்து அவரை ஒத்துக்கொள்ள செய்து பாமகவை வந்து வாபஸ் வாங்க வைத்து அதுக்கப்புறம் போய் முதல்வர் எடப்பாடிகிட்ட கெஞ்சி கூத்தாடி சமாதி வச்சுட்டாங்க. ரைட். இந்த சமாதி வைக்கும்போது உங்களுடைய அறிவு கரெக்டாக அந்த காமன் சென்ஸ்ன்றது பிரமாதமாக வேலை செய்யுது, எக்ஸ்ட்ராவாகவே வேலை செய்யுது. இந்த இந்து சம்மந்தப்பட்ட மேட்டர் அப்படின்னு வரும்போது அப்போ மட்டும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்ம வந்து இதைத்தான் நம்ம வந்து குறிப்பிடுறோம். இது வந்து அநேகமாக வந்து 10 பேரோ 5 பேரோ வந்து நாளன்னைக்கு வந்து போய் அவர் வந்து உத்தரவு மறுபடியும் போடுவார். அந்த உத்தரவை இவர்கள் நிறைவேற்றுவார்களா என்றால் என்னை பொறுத்தவரை சந்தேகம். தேர்தல் வரும் வரை அந்த ஒரு கெத்து காமிக்கணுன்றதுக்காக மறுபடியும் அதுக்கு ஒரு மேல்முறையீடுன்னு போட்டாங்கன்னா அது எப்படியும் அது தேர்தலை தாண்டி போகும் என்பதற்காக இது வந்து போகலாம். அதுதான் வந்து நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் நிச்சயமாக ஒரு சட்ட அமைச்சரை பார்த்து ஒரு நீதிமன்றம், இதில் ஜிஆர்எஸ் என்று நீங்கள் அவரை பிரித்து பார்க்கக்கூடாது. உயர்நீதிமன்றம் ஒரு யார் வந்து நீதிபதி, இன்றைக்கி ஜிஆர்எஸ் இருக்கார், நாளைக்கு அவர் மாறி போயிடுவார், இல்லை ஒரு பீரியடில் ரிட்டையர் ஆகிடுவார். இன்றைக்கி நம்ம வந்து 1951 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கோட் பண்ணுறோம். எந்த ஜட்ஜுன்றதை பற்றி இல்லை. அந்த ஜட்ஜி இன்றைக்கி வந்து ஓய்வு பெற்றிருப்பார், மாறி போயிருப்பார், இல்லை அவர் காலம் கூட முடிந்திருக்கலாம். ஆனால் அந்த நீதி, அந்த டிசிஷன், அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த தீர்ப்பு அதுதான் பேசும் எத்தனை வருடங்கள் ஆனாலும். அம்பேத்கர் வந்து என்றைக்கோ வந்து அம்பேத்கர் தலைமையிலான அந்த சட்டக்குழுவில் இருந்தவங்க எல்லாருமே வந்து அவளுடைய காலம் முடிந்து விட்டது. அதனால் சட்டம் முடிஞ்சு போச்சா? இல்லையே.
அமெண்ட்மெண்ட் வேணால் பண்ணலாமே தவிர அந்த சட்டம் அடிப்படை அங்கே தான் இருக்கிறது. அந்த வகையில் திருப்பரங்குன்றம் இன்னொரு அயோத்தி ஆகுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் அப்பப்போ பேசுவாங்க. இதை வந்து என்னை பொறுத்தவரை வலதுசாரிகளோ, அதாவது பாஜக, ஆர்எஸ்எஸ், பொன்னிலை இந்து இயக்கங்கள்லாம் இவங்கெல்லாம் ஆக்குறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி முட்டாள்தனமாக வேண்டுமென்றே நீதிமன்றத்துக்கு எதிராக இப்படியெல்லாம் வந்து அராஜகம் செய்து சாதாரணமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆக்குவதை யார் செய்கிறார்கள் என்றால், இப்பொழுது ஆளும் திமுகவும் திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளாக இருப்பவர்களும் சிறுபான்மையினர் ஓட்டு வாக்கு வங்கி என்ற ஒரு அதுக்காக ஆசைப்பட்டு பண்ணுறாங்க. இந்த தடவை சன்னி முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து திமுகவுக்கு ஓட்டு போட போகிறது இல்லை. அந்த பேசின ஹுசேன் மொய்தீன் அவர் வந்து தியோபந்து சேர்ந்தவர். அவருக்கு வந்து எப்படி கொடுத்தீங்க? சன்னி முஸ்லீம் இத்தனை வருஷமாக சுதந்திரம் பெற்றதுலேருந்து அந்த தலைமை காஜி வந்து அதில் தான் வருவார். அந்த சன்னி முஸ்லீம்கள் தான், ஏன்னா 90% அவங்க இருக்காங்க. அப்படி வந்ததுனால இந்த தடவை திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்ததாக சில தகவல்கள் வந்திருக்கின்றன. அப்படியெல்லாம் வந்ததுன்னா, ஏன்னா ஒரு தடவை அப்படி வரணும். அப்படி வந்தால் தான் அதை இந்த பக்கம் இந்துக்களை வந்து ஒரு பக்கம் வஞ்சித்து சிறுபான்மையினருக்கு நன்மைன்னு சொல்லி, அந்த பக்கம் சிறுபான்மையினர்களையும் வந்து நீங்கள் வந்து அந்த சிறுபான்மையினரில் பெரும்பான்மையானவர்களை நீங்கள் வந்து வஞ்சிக்கிறீர்கள் என்றால், சுய அரசியல் லாபத்துக்காக யாரை வேண்டுமானாலும் வஞ்சிப்பது என்ற கொள்கை தான். அந்த கொள்கைக்கு ஒரு முடிவு இந்த தேர்தலில் வரும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.